அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது செல்ஃப் பேலன்சிங் அண்ட் செக்ஷனல் பேலன்சிங் சிஸ்டம். Meaning of self-balancing system: a system whereby separate trial balance can be prepared from each ledger is called self-balancing system. Under this system, all the ledger accounts are self-balancing. Further, the double entry system is completed by preparing an additional account called general ledger adjustment account in the debtors ledger and in the creditors ledger. ஒவ்வொரு debtors ledgerலையும் அதுக்கு ஈக்குவலா இன்னொரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேரு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா இந்த ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆயிரும். ஸோ ஒவ்வொரு டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். ஒவ்வொரு கிரெடிட்டார்ஸ் லெட்ஜருக்கும் ஒரு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ ஈஸியா நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். என்னென்ன லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, மெயின் ஹெட்டிங் வந்து இன் தி ஜெனரல் லெட்ஜர். அதுல வந்து ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். டெட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்றோம். ரெண்டாவது வந்து இன் தி டெட்டார்ஸ் லெட்ஜர், டெட்டார்ஸ் லெட்ஜர்ல ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ப்ரிப்பேர் பண்றோம். இன் தி கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ப்ரிப்பேர் பண்றோம். மொத்தம் 3 லெட்ஜர் 4 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். இந்த ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, டெட்டார்ஸ் லெட்ஜரையோ இல்ல கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டையோ மாத்தி எழுதுறதுக்கு பேரு தான் ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், டெட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா அதுக்கு பேரு இன் தி டெட்டார்ஸ் லெட்ஜர்ல ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அது மாதிரி கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதணும்னா அதுக்கு பேரு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். யாருடைய லெட்ஜர்ல அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர்ல. இப்போ ஃபார்மட் பார்க்க போறோம். டெட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அல்லது சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அல்லது சோல்டு லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் வந்து எப்படி ஃபார்மட் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். டெபிட் சைட்ல டு ஓப்பனிங் பேலன்ஸ். அடுத்து ஒரு ஹெட்டிங் எழுதணும். என்ன ஹெட்டிங் அப்படின்னா, ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஹெட்டிங் எழுதி அந்த ஹெட்டிங் கீழே கிரெடிட் சேல்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட், இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இந்த மாதிரி எழுதணும். கிரெடிட் சைட்ல அது மாதிரி பை ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே கேஷ் ரெசிப்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் ரெசிப்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு இன்னொரு பேரு ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட், அப்புறம் பேட் டெட்ஸ், டிஸ்கவுண்ட் அண்ட் அலவன்சஸ் அலவுட். டிரான்ஸ்பர் இருந்தா எந்த புக்ல இருந்து எந்த புக்ல டிரான்ஸ்பர் இருந்தாலும் நம்ம டெட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம்னா அங்க கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்பர்னு எழுதணும். பேலன்ஸ் சி பை டி, க்ளோசிங் பேலன்ஸ். இதுல இந்த ஏற்கனவே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துல நம்ம படிச்சிருப்போம் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்னு. அதே அக்கௌண்ட் தான் இது. அடிஷனலா 2 ஹெட்டிங் மட்டும் சேர்த்திருக்கோம். டெபிட் சைட்ல ஒரு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஒரு ஹெட்டிங், கிரெடிட் சைட்ல ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ஒரு ஹெட்டிங். இதுல ஒரு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா, from the following particulars prepare sales ledger adjustment account as on 31st December 2018. credit sales, credit sales na debtors ledger adjustment account la debit side, discount allowed credit side, cash received credit side, bills accepted by customers credit side, bad debts written off credit side, bills dishonored debit side. bills accepted வந்து credit side எழுதிருக்கோம். அப்போ bills dishonored debit side. bad debts previously written off now previously written off recovered. இது எங்கேயும் வராது. sales returns credit side. balance as on 1/1/2018 opening balance
டெபிட் சைடு. கேஷ் சேல்ஸ் எங்கேயும் வராது. ஆன்சர் எழுதியிருக்காங்க. வர்ற ஆன்சர் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் C/D. ஸோ அந்த ஹெட்டிங் மட்டும் அடிஷ்னலாக எழுதிக்கணும். ஸோ ஜென்ரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லி அந்த ஹெட்டிங் மட்டும் அடிஷ்னலாக எழுதிக்கணும். அடுத்து மிஸ்டர் கார்த்திக் மெயின்டைன்டு சேல்ஸ் லெட்ஜர் செப்பரேட்லி. From the following particulars, prepare general ledger adjustment account in sales ledger. முதல் பார்த்தது ஸ்ட்ரெயிட்டா உள்ள ஃபார்மேட். இப்போ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ற ஃபார்மேட் பார்க்க போறோம். அதான் ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு கேட்டிருக்காங்க. சேல்ஸ் லெட்ஜர்ல ஓப்பனிங் பேலன்ஸ் இன் சேல்ஸ் லெட்ஜர் டெபிட். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சொன்னா டெபிட் எழுதணும், கிரெடிட் சொன்னா கிரெடிட் எழுதணும். க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சொன்னா கிரெடிட்ல எழுதணும், கிரெடிட் சொல்லியிருந்தாங்கன்னா டெபிட்ல எழுதணும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படியே எழுதணும், க்ளோசிங் பேலன்ஸ் ரிவர்ஸ் சைடில் எழுதணும். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், கேஷ் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலௌடு, பேட் டெட்ஸ், பில்ஸ் ரிசீவ்டு. டெட்டார்ஸ் லெட்ஜர்ல ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் கேட்டிருக்கோம். அப்போ அப்படியே ரிவர்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு எழுதணும். ஏன்னா அங்கிருந்து தான் இங்கே கான்ட்ரா என்ட்ரி வருது. கிரெடிட் சேல்ஸ் எழுதுறோம். கிரெடிட் சேல்ஸ் 24,960 ரைட்டு. டெபிட் சைடில் டு சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு எழுதி கேஷ் ஃப்ரம் டெட்டார்ஸ், டிஸ்கவுண்ட் அலௌடு, பில்ஸ் ரிசீவ்டு, பேட் டெட்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சு எழுதுறோம். ஸோ இது வந்து அந்த முதல் சொன்ன டெட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ண ஃபார்மெட் தான் இது. அடுத்து கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அல்லது பர்ச்சேஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அல்லது பாட் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இதுக்கு ஒரு ஃபார்மெட்ஸ். இது கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர்னால கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ், ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே கிரெடிட் பர்ச்சேசஸ், பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட். டெபிட் சைடில் டு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு எழுதி கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் கிவன் டு கிரெடிட்டார்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், அதுக்கு இன்னொரு பேரு ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட், டிஸ்கவுண்ட் அண்ட் அலவன்சஸ் ரிசீவ்டு, டிரான்ஸ்ஃபர், பேலன்ஸ் C/D. ரைட். இது ஃபார்மேட். ஒரு சம். From the following particulars, prepare general ledger adjustment account in the purchase ledger. Purchase ledgerல general ledger adjustment account கேட்டிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ் பண்ண ஃபார்மேட்ஸ். ரிவர்ஸ் பண்ண ஃபார்மேட்டு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னால ரிவர்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே எழுதுனது வந்து டெபிட்ல எழுதணும். ஏன்னா இது வந்து ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், அதனால டெபிட் சைட். Acceptances given 4,000 credit side, cash paid credit side, credit purchases debit side, returns outward credit side, discount received credit side. மீதி வர்றது closing balance. இதுவும் பாத்தீங்கன்னா purchase ledger adjustment account reverse பண்ணது. அப்புறம் இந்த creditors ledger ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இந்த ஃபார்மேட் தான் ஏற்கனவே நம்ம அந்த சம் பார்த்தது. இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு. இதுல வந்து என்ன அப்படின்னா the informations is not recorded in self and sectional balancing system though they are given in the problem. ப்ராப்ளத்துல கொடுத்திருந்தாலும் இதை எங்கேயுமே எழுதக்கூடாது. எதெல்லாம் அப்படின்னா cash sales, cash purchases, provision for bad and doubtful debts or reserve for bad and doubtful debts, provision or reserve for discount on debtors, bad debts already written off now recovered, trade discount, bills discounted with the bank, bills receivable endorsed to others except creditors, cash paid to bills payable, cash received for bills receivable. இந்த 8 பாயிண்டும் எங்க வந்தாலும் கணக்குல எங்க வந்தாலும் எந்த அக்கௌண்ட்லயுமே எழுதக்கூடாது. அடுத்து சில முக்கியமான கின்ஸ் என்ன அப்படின்னா if any closing balance is given it should be recorded on reverse side of that account. For example debtors ledger adjustment accountல credit balance சொல்லி closing balance கொடுத்திருக்கான். நம்ம எழுதும்போது டெபிட்ல எழுதணும். ஏன் அப்படின்னா closing balanceங்கிறது B/D.
நம்ம கணக்கில் எழுத போகிறது C/D எழுத போகிறோம். அதனால ரிவர்ஸ் சைடில் எழுதணும். அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் என்டாஸ்டு டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எழுதணும். பில்ஸ் ரிசீவபிள் என்டாஸ்டு டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எழுதணும். அடுத்து இது என்ன அப்படின்னா பில்ஸ் பேயபிள் கிவன் மாதிரி. அது பில்ஸ் ரிசீவபிள் என்டாஸ்டு டு கிரெடிட்டார்ஸ் டிஸ்ஆனர்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட் ஒரு இடம், இன்னொரு இடம் டெட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் சைட். ஒன்று கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட், இன்னொன்று டெட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் சைட். ஸோ இந்த இது வந்து எப்பமாவது வரும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும். அப்புறம் செக்ஷனல் பேலன்சிங் சிஸ்டத்தில் வந்து ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒன்று டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்று டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பழைய ஃபார்மெட்டு தான். இடையில உள்ள அந்த சைடு ஹெட்டிங் மட்டும் வராது. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துலேயே இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அங்கே படிச்சிருக்கோம். அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ இந்த இருக்கு ஃபார்மெட்டு. இப்போ ஃப்ரம் த ஃபாலோயிங் ப்ரிப்பேர் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் சன்ட்ரி டெட்டார்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு, கிரெடிட் சேல்ஸ் டெபிட் சைடு, கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ் கிரெடிட் சைடு, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் டெபிட் சைடு, பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு கிரெடிட் சைடு, பேட் டெட்ஸ் கிரெடிட் சைடு, குட்ஸ் ரிட்டர்ன் பை டெட்டார்ஸ் கிரெடிட் சைடு. பேலன்ஸ் பண்ணா மீதி வர்றது க்ளோசிங் டெட்டார்ஸ். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் இதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் படித்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மெட் தான். அதில் ஒரு கணக்கு. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு எழுதணும். கிரெடிட் பர்ச்சேசஸ் கிரெடிட் சைடு, பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் டெபிட் சைடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு டெபிட் சைடு, பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் டெபிட் சைடு, குட்ஸ் ரிட்டர்ன்டு பை டெட்டார்ஸ். குட்ஸ் ரிட்டர்ன் பை டெட்டார்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டெட்டார்ஸ் சம்பந்தமானது இங்க வராது. மீதி பேலன்ஸ் பண்ணி வர்றது க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு லெட்ஜர் தான். டெட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதினோம்னா ரெண்டு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். செக்ஷனல் பேலன்சிங்கா இருந்தா ரெண்டு அக்கௌண்ட், டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஃபார்மெட் அப்படி படிக்க போறோம், அப்படியே அப்ளை பண்ண போறோம். சில இன்ஃபர்மேஷன் கணக்கில் கொடுத்தாலும் எழுதக்கூடாதுன்னு சொன்னோம். அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும். வேணுக்குனே கணக்கில் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கரெக்டா எழுதாம விட்டுறணும். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எழுதக்கூடாது. ஃபார்மெட்ல உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும் எழுதினா போதும். தேங்க்யூ டு எவ்ரிபடி.